கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம். இயேசு மனுஷகுமாரனா இந்த பூமியிலே பிறந்த ஒரு மாதம். பாருங்க, இந்த மாதத்திலே குறிப்பாக ஜீவ வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பிறப்பை குறித்து, அதனால் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசி வருகிறார். முதலாவது, இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு புதிய காரியத்தை செய்வதற்கு ஆரம்பிக்க போகிறவங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய ஆரம்பம் அநேகர் வாழ்க்கையில் இன்றைக்கு உண்டாகிறது. மேன்மை உண்டாகிறது, அதிசயம் நடக்கிறது. கடந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள், நீங்கள் தேவனை நோக்கி பார்த்ததுனால் அந்த விளைவுகள் தான் புதிய காரியங்கள், புதிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அது பெரிய காரியமாய் மாறும். சோர்ந்து போகாதீங்க. இன்றைய ஜீவார்த்தையின் வசனம் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு குமாரன் என்பதை வெளிப்படுத்த பிறந்தார். குமாரன் என்பதை வெளிப்படுத்த பிறந்தார். பாருங்க, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய சத்தத்தை துணிக்க பண்ணார். இவர் என் குமாரன், நேசகுமாரன், என் பிள்ளை. பாருங்க, இயேசு நிறைய இடங்களில் சொல்லும்போது சொன்னார், நான் பிதாவுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றும்படிக்கு வந்தேன். நான் தனியாக இருப்பதில்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார். பாருங்க, அவருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அதை தான் அவர் சொல்லார், எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், அந்த பிதாவுடைய பிள்ளையாக நான் வந்தேன். புரிஞ்சுட்டீங்களா? நாம அப்படித்தான் பிள்ளைகளாக வெளிப்படுத்தணும், பிள்ளைகளாக மாறணும். சரியா? அப்போ ஆண்டவருக்கு பிள்ளைகளாக மாறணும். நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம பிள்ளைங்களாக இருக்கணும். நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை. அம்மா எதுக்கு, அப்பா எதுக்கு அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணிட்டு போகிறாங்க. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நன்மை உண்டாவதற்கும் உன்னுடைய தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாய்கன்னு தான் எபேசர் 6வது இருக்குது. சரியா? தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாமல் தாயின் தகப்பனையும் அசுட்டை பண்ணிட்டு போனால் வாழ்க்கையில எல்லாம் மேன்மை அடைய முடியாது. ரொம்ப காலையில் ரொம்ப மேன்மை இருக்க முடியாது. சரியா? இன்னும் நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா சிலத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க, சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இருக்கட்டும், நல்லதுக்கு தான். நம்மால் கடைபிடிக்க முடியுன்றதை கடைபிடிக்கணும். அதான் பைபிள்னு சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படிங்களாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அதே போல் பெற்றோர்களுக்கான ஆலோசனை சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளை சிக்ஷிக்கும் போது கர்த்தருக்கு ஏற்றபடி சிக்ஷிங்களாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கர்த்தருக்கு உள்ள கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டு அம்மா அப்பா கண்டிச்சாங்கன்னா அது கீழ்ப்படியணும். அது கீழ்ப்படிய மாட்டான். இந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது, இந்த படிப்பு வேண்டான்னா அது வேண்டாம், இந்த திருமண காரியம் வேண்டான்னா வேண்டாம். அவங்களுக்கு தெரியும் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். நிறைய பேர் அதுக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. புரியுதா? பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாய் இயேசு வெளிப்படுகிறார். தேவ பிள்ளைகள் அவர் குமாரனாய் வெளிப்பட்டார், அதுக்காக பிறந்தாராம். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுங்க, குமாரன் குமாரத்தியெல்லாம் மாறுங்க. உங்கள் தாய் தகப்பனுக்கு உண்மையான ஒரு பிள்ளையாக நீங்கள் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அதே போல் வியாதியினால் கஷ்டப்படுகிற மக்களை கண்ணோக்கி பாருங்கள். யாராவது நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதே போல் இன்றைக்கு பிரயாணத்தில் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தூர இடங்களுக்குள்ள விமானத்தில், காரில், பைக்கில் போய் கொண்டிருப்பாங்க. தொழில் ரீதியாய் சிலர் வாகனங்களை இயக்கி கொண்டிருப்பாங்க. அவங்களை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. விபத்துக்கு விலக்குங்கப்பா, தீமைக்கு விலக்குங்கப்பா. நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டும். ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சபைகளில் விசுவாசி இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்களே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.